வணக்கம் சரிங்களா. அதாவது தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையில் கீழ அரசரடி என்ற பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்கு இயங்கி வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கானது தூத்துக்குடி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. நேற்று இந்த பல்க்ல நேற்று மாலை ஒரு 5 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல், அதாவது எரிபொருள் நிரப்ப வந்துள்ளனர். இவர்கள் அதில் ஒரு நபர் மட்டும் பெட்ரோல் பங்கில் உள்ள கழிப்பறையில் சென்று சிறுநீர் கழிக்காமல் பெட்ரோல் பங்கு அருகே உள்ள வாகன ஓட்டிகள் எரிபொருள் நிரப்பும் பகுதி அருகிலேயே சிறுநீர் கழித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்த பெட்ரோல் பங்கு ஊழியர் ஒருவர் சிறுநீர் கழித்த நபரிடம் இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று சத்தம் போட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த 3 பேர் கொண்ட கும்பல், எங்களிடமே தகராறு செய்கிறாயா, எங்களையே ஆணையிடுகிறாயா, அங்கே செல் இங்கே செல் என்று சொல்கிறாயா, உன்னை கொல்லாமல் விடமாட்டோம் என்று கூறி சென்றுள்ளனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் 10 பேருடன் அந்த மது போதை கஞ்சா அருந்திய கும்பல் 10 பேருடன் பெட்ரோல் பங்கு உள்ளே நுழைந்து ஊழியர்களை கட்டை மற்றும் கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். பெட்ரோல் பங்கு அலுவலகம் மற்றும் பெட்ரோல் பங்கு ஆகியவற்றை அடித்து உடைத்து தப்பி ஓடியுள்ளனர். இதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த ஊழியர் சௌரராவ் என்பவர் அந்த தாளமுத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தாளமுத்தினர் காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் பெட்ரோல் பங்கை 10 பேர் கொண்ட கும்பல் அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.